பக்தியொளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? துலா மாசம் அப்படின்னு என்ன? துலா மாசம் என்ன? துலாம் ராசி கேள்விப்பட்டிருக்கேன். துலா மாசம்னா ஐப்பசி மாசம் தாங்க. துலா மாசம் 1ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி கடைசி 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃபர்னு வச்சுக்கோங்க. தோஷம் இருக்கா? இந்த தோஷம், அன்ன தோஷம், எந்த தோஷமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வீடுல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள ஒரு நாள் நீங்க துலா ஸ்நானம் பண்ணியானும். துலா ஸ்நானம்னா என்ன? அது தெரியாதுல்ல நிறைய பேருக்கு. துலா ஸ்நானம்னா என்னன்னு கேட்பாங்க இல்லையா? ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாளுக்கு துலா ஸ்நானம் தெரியும். பல பேருக்கு எல்லாம் தெரியும் துலா ஸ்நானம். இருந்தாலும் அது விளக்கம் கொடுக்கிறேன். துலா மாசம், அதாவது ரெங்கநாதருக்கு விஸ்வரூபம்னு ஒண்ணு உண்டு. சேவிச்சிருக்கீங்களா? யானை இருக்கும். யானை தான் தீர்த்தம் கொண்டு வரும். யானை இருக்கும், மாடு இருக்கும், குதிரை இருக்கும். இது அந்த திறக்கும் போது யானையும் மாடும் குதிரையும் முதல்ல பெருமாளை சேவிக்கும். அதுக்கப்புறம் தான் பாக்கி பேர்களுக்கு சேவை. விஸ்வரூபம் விசேஷமான சேவை. அந்த விஸ்வரூபத்துக்கு பெருமாளுக்கு தீர்த்தம் எங்கிருந்து கொண்டு வரார்கள் தெரியுமா? கொள்ளிடம், வடதிரு காவேரின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளிடத்துல தான் பெருமாளுக்கு தினமும் யானை மேல தீர்த்தம் வரும். துலா மாசம் மட்டும், ஐப்பசி மாசம் மட்டும் யானைக்கு எங்கேருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரார்கள்னா காவேரி, திருக்காவேரியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வராங்க. இந்த பக்கம் இருக்கிறது வடதிரு காவேரி, அந்த சைடு இருக்கிறது காவேரி. இந்த வடதிரு காவேரியோட இன்னொரு பேர் கொள்ளிடம். அங்க இருக்கிற காவேரி பேர் காவேரி, திருக்காவேரி. அந்த காவேரியிலிருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் எப்படி கொண்டு வரார்கள் தெரியுமா? தங்க குடத்திலே யானை மேல மேலதாளங்களோடு அங்கேருந்து மேலதாளத்தோட நடந்து வருவார். யானை நடந்து வரும். யானை மேல குடம் இருக்கும். தங்க குடத்துல பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வந்து கொடுப்பா. யானை சேவிக்கும். இதனால இந்த துலா மாசம் மட்டும் திருக்காவேரியிலேருந்து தீர்த்தம் வரும். பாக்கி நாளெல்லாம் வடதிருக்காவேரியிலேருந்து தீர்த்தம் வரும். அப்ப இந்த திருக்காவேரியிலேருந்து வரக்கூடிய தீர்த்தம் துலாம் மாசத்துல மட்டும்தான் அங்கேருந்து வரும். அதற்கு பேர் ஐப்பசி மாதம்னு பேரு. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள, ஐப்பசி 1லேருந்து ஐப்பசி 30க்குள்ள துலா ஸ்நானம்னு காவேரியில மூழ்கி குளிச்சுட்டு ஈர ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு காஞ்ச ட்ரெஸ்ஸோட கிளம்பி நேர எப்ப வேணாலும் தீர்த்தம் பண்ணலாம். அதாவது காலையில 10 மணிக்குள்ள தீர்த்தம் பண்ணும் துலா ஸ்நானம். இதுக்கு ராகு காலம், யமகண்டெல்லாம் கிடையாது. துலாஸ்தானம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி கிடையாது. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். அஷ்டமி, நவமி இதெல்லாம் பார்க்க வேண்டாம். வளர்பிறை, தேய்பிறை இதெல்லாம் பார்க்க வேண்டாம். குளிச்சுட்டு நேர அங்கேருந்து நீங்க கிளம்பி நேர கோவிலுக்கு ரெங்கநாதரை பார்க்கணும். ரெங்கநாதரை பார்க்கும்போது என்ன பண்ணும்? ஊர்க்கதை, உலகு கதையெல்லாம் பேசக்கூடாது. ஓ ஸ்ரீரங்கா 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 ஸ்ரீரங்கான்னு மனசார சொல்லிட்டு ரெங்கநாதரை சேவிச்சுட்டு வெளியில பொங்கல், ரெங்கநாதருக்கு நெய்வேத்தியம் பண்ண பொங்கலோ புளியோதரையோ என்ன இருக்கோ அத பெருமாளுடைய பேரை சொல்லி சாப்பிடணும். ஒரு தொன்னை வாங்கி ஸ்ரீரங்கா 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 சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நேர தாயார் சன்னதின்னு இருக்கு. ரெங்கநாயகி தாயார் ரொம்ப விசேஷமான தாயார், ரொம்ப விசேஷம். அந்த தாயாரை போய் சேவிச்சுட்டோ அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு நேர வெளியில நீங்க மறக்காம சேவிக்கக்கூடியது யார தெரியுமா? ராமானுஜர். அந்த ராமானுஜரையும் பார்த்துட்டு எழுத்தா மாதிரி சக்கரத்தாழ்வார், அந்த சக்கரத்தாழ்வாரையும் சேவிச்சுட்டு அப்படியே வெளியில போயிடுங்க. வெளில போயிடலாம், அவ்வளவுதான். வெளியில போயிட்டு அந்த ரெங்காரங்கா கோபுரத்தை பார்த்து 2 கைகளையும் கூப்பி ஸ்ரீரங்கா 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 ஸ்ரீரங்கான்னு சொல்லிட்டு நீங்க மாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கோங்க. இது யாரெல்லாம் பண்ணணும்? எல்லாரும் பண்ணலாம். எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளமும் இருக்குங்க. எல்லா ப்ராப்ளமும் இருக்கா இல்லையா? தோஷங்கள் இருக்கு. எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். மன நிம்மதி கிடைக்கும். அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலே மன நிம்மதிகள் கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். இன்னொன்னு பண்ணணும். அந்த காவேரி ஸ்தானத்துல குளிச்சுட்டு அந்த காவேரி வாட்டரை ஒரு பாட்டில்ல புடிச்சிட்டு வந்துருங்க. ஒரு பாட்டில்ல புடிச்சிட்டு வரீங்க வீட்டுக்கு. எதுக்குன்னு சொல்றேன். தினமும் கொஞ்சம் நீங்க
குளிக்கக்கூடிய தீர்த்தத்துல விட்டு குளிச்சா அந்த 30 நாளும் அதை பேலன்ஸ் பண்ணி குளிச்சீங்கன்னா 30 நாளுமே நீங்க இந்த காவேரியில, அதாவது 30 நாளுங்கிறத விட நீங்க 1ஆம் தேதி போறீங்களா போங்க, 10ஆம் தேதி போறீங்களா அந்த 20 நாள், அந்த மாதிரி நீங்க எப்ப போறீங்களோ அதை பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த நாள், இல்ல நான் கடைசி நாள் தான் போறேன் அப்ப தேவை கிடையாது. அப்ப கடைசி நாள் போனீங்கன்னா காவேரி தீர்த்தத்தை எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க தினமும் குளிக்கலாம். அது துலாஸ்நானம் கிடையாது. துலாஸ்நானம்ங்கிறது ஐப்பசி 1ஆம் தேதியில இருந்து ஐப்பசி 30ஆம் தேதி வரைக்கும் தான் துலாஸ்நானம். இந்த துலாஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். 3ஆம் தேதி போனீங்க, 5ஆம் தேதி போனீங்கன்னா தீர்த்தம் எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து வீட்டுல அதான் அக்கம் பக்கம் கொடுக்கலாமா, தாராளமா கொடுக்கலாம். அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீரங்கம் போய் துலாஸ்தானம் பண்ணணுங்கிற விருப்பம் எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க எடுத்துட்டு வந்தா, எங்க வீட்டு பக்கெட்ல ஊத்தி நான் குளிக்கிறேன்பாங்கல்ல, உடம்பு முடியாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். உடம்பு முடியாத வயசானவங்களுக்கு தரலாம். அக்கம் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, தப்பு இல்லைங்க. நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாட்டில் எடுத்துட்டு வந்து அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க, ஆபீஸ்ல சில பேருக்கு இதெல்லாம் தெரியும், ஆனா போக முடியாது, ஆபீஸ்ல லீவ் கிடைக்காது, இதுக்குன்னு நான் போயிட்டு வரணுமா, அவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணீங்கன்னா இன்னும் புண்ணியங்கள் சேரும். அதே மாதிரி துலாஸ்தானத்துல நீங்க குளிச்சுட்டீங்கன்னா, காவேரியில குளிச்சுட்டீங்கன்னா என்ன நடக்கும், பாவங்கள் களையப்படும், புண்ணியங்கள் ஒரு சேர வந்து சேரும். இதுதான் துலாஸ்தானத்தோட மகிமை. பண்றீங்களா? துலாஸ்தானம் ஐப்பசி மாசம் குளிச்சுட்டு ரெங்கநாதரை சேவிச்சுட்டு உங்க ஊருக்கு வாங்க. அதே மாதிரி இந்த ஐப்பசி மாசம் முழுக்க ஒரு தடவையாவது ரெங்கா 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 ரெங்கான்னு 11 தடவை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கோடி புண்ணியங்கள் உங்களை சேருங்கிறது நிதர்சனமான உண்மை. சரிங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.